நம்ம மெயின் ரோட்டில் ஒரு மகிழ மரத்தை ஒட்டி ஒரு கார்னர் சைட்டு 3.5 சென்ட்டில் 3 BHK ஒரு பங்களா டைப்பில் வீடு கட்டியிருக்குங்க. எலிவேஷனுக்கு ஆர்கிடெக்சர் பேட்டர்னில் டெக்ஸ்சர் ஒர்க், டைல்ஸ் ஒர்க், அது போக டஃப் அண்ட் கிளாஸ் ஸ்பாட் லைட் கொடுத்து லைட் கிரே டார்க் கிரே காம்பினேஷன்ஸில் அழகுபடுத்தியிருக்காங்க. ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. நம்ம மெயின் ரோட்டில் ஒரு மகிழ மரத்தை ஒட்டி ஒரு கார்னர் சைட்டு 3.5 சென்ட்டில் 3 BHK ஒரு பங்களா டைப்பில் வீடு கட்டியிருக்குங்க. எலிவேஷனுக்கு ஆர்கிடெக்சர் பேட்டர்னில் டெக்ஸ்சர் ஒர்க், டைல்ஸ் ஒர்க், அது போக டஃப் அண்ட் கிளாஸ் ஸ்பாட் லைட் கொடுத்து லைட் கிரே டார்க் கிரே காம்பினேஷன்ஸில் அழகுபடுத்தியிருக்காங்க. நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு உண்டான வீடு மாதிரி தயாரிச்சிருக்காங்க. டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வால்லிருந்தே நம்மளுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அதுக்கு சென்டரில் கோல்டன் எல்லோ கொடுத்து லைட்டிங்ஸ் கொடுத்து உள்ளே போகிறக்கு வாக்கினுக்கும் காரினுக்கும் 2 மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. லேசர் கட்டிங் டிசைனோட அதுலேயும் மங்களகரமாக மஞ்சள் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தோம்னா பெரிய கார் பார்க்கிங், முன்னாடி சின்னதாக ஒரு 4 அடிக்கு செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. செட்பேக் ஏரியாவில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இபிக்கும் கேஸ்க்கும் சிலிண்டர் வைக்கிறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி நல்ல பெரிய கார் பார்க்கிங் 11x14 அப்படிங்கிறது ஸ்பாட் லைட் கொடுத்து சைடு வால் ஃபுல்லுமே டைல்ஸ் கொடுத்து கோல்டன் பீடிங் கொடுத்து அட்டகாசமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. வாஸ்து பிரகாரம் ஜல மூலையில் நம்மளுக்கு வாட்டர் சம்பு போர்வெல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக சுற்றி வர இடம் விட்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷனை மனசில் வச்சு இந்த வீடு கட்டியிருக்காங்க. முன்னாடி வடபுறத்தில் 2.5 அடி இடம் விட்டுருக்காங்க. டெரகோட்டா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீட்டில் அவுட்டர் டாய்லெட்டை பார்க்கலாங்க. அவுட்டர் டாய்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5x3 அப்படிங்கிற அளவில் இந்தியன் டைப்பில் பெட் ட்ரை தனியாக இருக்குது. ஃபுல்லுமே இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா டாய்லெட் எல்லாமே சீலிங் வரைக்குமே நம்மளுக்கு டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. கிளாஸி ஃபினிஷிங்கில் டார்க் லைட் காம்பினேஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. நம்ம வீட்டில் என்ன அடுத்த சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு ஃபால் ஃபுல்லுமே உங்களுக்கு தனியாக பூசியிருப்பாங்க. அது போக டெக்ஸ்சர் ஒர்க்கும் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஜலமூலையில் போர்வெல் வாட்டர் சம்ப் இருக்குது. அப்புறம் இபி வண்டி வைக்கணும்னா அதுக்கு ஒரு இபி கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி நல்ல 2 ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகிற மாதிரி ஃப்ரெஞ்சு விண்டோ டைப்பில் டோருங்க. அதுக்கும் பார்டர் கொடுத்துருக்காங்க. 21x16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய செப்பரேட் ஹால் வித் டைனிங்காக வாஷ் பேஷன் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேவரத்தலையில் ஃபுல்லுமே உங்களுக்கு டிவி யூனிட், கபோர்டு ஒர்க், பூஜா யூனிட்னு பண்ணியிருக்காங்க. லூவர் பேட்டர்னில் பேக்ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வாஸ்து பிரகாரம் கிழக்க பார்த்தது தென்மேற்கு மூலையில் பூஜா யூனிட் பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங் டிசைனோட குருவருளும் திருவருளும் கிடைக்கிற மாதிரி சென்டரில் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. கோல்டன் லைனோட நம்மளுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்து கீழே பேஸ் கேபினட் கொடுத்துருக்காங்க. டால் யூனிட்டில் ஃபுல்லுமே உங்களுக்கு டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபுக்கு டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் லூவர் பேட்டர்னில் வச்சு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் மார்பிள் கலரில் ஒயிட் கலர் கொடுத்து பேஸ் கேபினட்டோட மேலே ஃபால் சீலிங் லைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் ஃபால் சீலிங் பண்ணி ஜிப்சம் போர்டில் சென்டரில் கோல்டன் கலரில் ஒரு கியூப் கொடுத்துருக்காங்க. ஃபேன் எந்த இடத்துக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக மாட்டி நம்மளுக்கு இந்த வீட்டை ஒரு எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம ஹாலில் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் லைட்டு, ஸ்பாட் லைட் கொடுத்து அழகுபடுத்தியிருக்காங்க. 3 விண்டோஸ் இருக்கிறங்காட்டி நார்மலாகவே வெளிச்சம் எப்போவுமே வரும். நம்மளுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தென்கிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய ஓப்பன் கிச்சன் வித் டைனிங்கு. கிச்சனு டைனை பிரிக்கிறதுக்கு பெரிய ஓப்பனாக கொடுத்து பேனலிங் பண்ணி அதுக்கு லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லுமே டைல்ஸில் ஒட்டி இருக்கிறங்காட்டி இந்த கிச்சன் ஈஸியாக க்ளீன் பண்ணுறக்கும் டைல்ஸுக்கு கோல்டன் பார்டர் கொடுத்துருக்கிறது ஹைலைட்டாக இருக்குது. சிங்கில் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணிக்கு தனியாக, உப்பு தண்ணிக்கு தனியாக பைப் கொடுத்துருக்காங்க. எல் பேட்டர்னில் டேபிள் டாப் கொடுத்து அது தண்ணி சீந்தாமல் இருக்கிறக்கும் நம்மளுக்கு ஒரு ஸ்டாப்பர் போட்டு கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லுமே உங்களுக்கு
கோல்டன் கலரில் கிச்சன், மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. ஓவர் ஹெட்டுக்கு ஸ்டோரேஜ் கொடுத்து அதுக்கும் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹைட்ராலிக் பண்ணியிருக்காங்க. எல் டைப்பில் மேலே லேஃப்ட்டுக்கும் நம்மளுக்கு கோல்டன் கலர்லேயே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரெஃப்ரிஜிரேட்டர் வைக்கிற ஸ்பேஸு, கீழே மேட் ஃபினிஷிங் 2க்கு 4 டைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அழகா பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரோட அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் கிச்சனுங்க. ஹாலில் ஒரு தனி செப்பரேட் போர்ஷன் இருக்குது, ஹிடன் போர்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கு கீழே இருக்கிற ஏரியாவை கவர் பண்ணி மல்டி பர்பஸாக வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, யூபிஎஸ் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் கவர் பண்ணியிருக்கிறங்காட்டி நாளைக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்டடி ரூமாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை குழந்தைங்க ஒளிஞ்சு விளையாட்டு விளையாடுறதுக்கு ஒரு இடமாவும் இருக்கும். வாங்க கீழே தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் பார்ப்போம். 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் வெள்ளியும் தங்கத்தையும் உருக்கி ஊற்றுன மாதிரி ஒரு டைல்ஸ் பேட்டர்னுங்க. மேற்குப்புறம் வால் ஃபுல்லுமே உங்களுக்கு லேஃப்ட்டுக்கு கேபினெட் ஒரு அலுமினியத்தில் பண்ணி 3 ட்ரா வச்ச ஒரு கேபினெட் பண்ணி கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட. இந்த வீட்டில் என்ன சிறப்பு அப்படின்னா ஒவ்வொரு பெட்ரூம்லையும் 6 இடத்துல நம்மளுக்கு பவர் பாயிண்ட் இருக்கும், பவர் சாக்கெட் இருக்கும். எந்த இடத்துல வேணாலும் நம்ம ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி மிக தெளிவாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷன் பண்ணி மேலே ஸ்பாட்லைட் ஃபேன் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா WFC மெட்டீரியலில் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி லோடட் அட்டாச்சு டாய்லெட்டுங்க. வாஷ் பேசின், அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே உங்களுக்கு வந்து செல்ஃபு, யூட்டிலிட்டிக்கும் சோப்பு வைக்கிறதுக்கும் செல்ஃபும், அது போக நம்மளுக்கு சேவர் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவர் பாயிண்ட்டும், மேலே அதுக்கு ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. டார்க் லைட் காம்பினேஷனில் பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் சூப்பராக பண்ணியிருக்கக்கூடிய இந்த டாய்லெட்டை உங்களுக்கு கிளாஸெட் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் பேட்டர்னில் சிங்கிள் யூனிட் 4 மவுண்டில் வச்சு கொடுத்துருக்காங்க. அது போக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே டவர் பார், அப்புறம் எக்ஸாஸ்ட் ஃபேனோட ஃபுல்லி லோடட் டாய்லெட்டுங்க. டோர் எல்லாமே ஃப்ரண்ட் டோர் தேக்கலையும், பாக்கி இருக்கிற டோர் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா ரிச்சான ஃப்ளஷ் டோர்லையும் பண்ணியிருக்காங்க. மேலே போகிறதுக்கு ஹேண்டில்ஸு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பாக்ஸ் பேட்டர்னில் கொடுத்து, கீழே வந்து ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிட்டில் வந்து மேட் ஃபினிஷிங்கில் கிரானைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூமில் வெளிச்சம் வரக்கு ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போனோம்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ஹாலுங்க. 21க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. அதுலேயும் டிவி யூனிட் வைக்கிறதுக்கு 2 இடத்துல நம்மளுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா எப்போவுமே ஒரு ப்ரைவசி இருக்கும். சொந்தக்காரர் கீழே வந்தாலோ இல்லை நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோமோ குழந்தைங்க படிக்குதோ அப்படின்னாலும் மேலே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு மேலே ஒரு ஹால் இருக்குது பாருங்கள். இதுவும் மேலே தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுங்க. எல்லாமே வந்து 16க்கு 10 இருக்கும் இந்த வீட்டில். மேலே ஸ்பாட்லைட் கொடுத்து ஒவ்வொரு பெட்ரூம்லையும் ஃபேன் கொடுத்துருக்காங்க, டிசைனர் ஃபேன். லேஃப்ட்லையும் கீழேயும் கபோர்டு ஒர்க் வித் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட பண்ணி கொடுத்துருக்காங்க. 5 இடத்துல சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுபோக கீழே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா EV சாக்கெட் கொடுத்துருக்காங்க, சோலார் லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கிராஸ் வென்டிலேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த அட்டாச்சு டாய்லெட்டில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். உள்ளே போகும்போது ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ்லேயே கவர் பண்ணியிருக்காங்க, டார்க் லைட் காம்பினேஷன்ஸில். உள்ளே போனோம்னா வாஷ் பேசின், டவல் செட், டவர் பார், அது போக சோப்பு வைக்கிறதுக்கு, யூட்டிலிட்டி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் செல்ஃப், அப்புறம் ஷவருக்கு ஷவர் செட், அப்புறம் ஃப்ளோர் மவுண்டபிள் கிளாஸ் செட் சிங்கிள் பீஸ், அப்புறம் வாஷ் பேசினுக்கு மேலே லைட்டு, சேவர் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன், அப்புறம் எக்ஸாஸ்ட் ஃபேன் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லி லோடடாக கொடுத்துருக்காங்க. அது போக மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு சிங்கிளாக ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்மளுக்கு இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக நம்மளுக்காக செஞ்சுருக்கக்கூடிய இந்த ஒரு வீடுங்க. ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் பார்த்து நம்மளுக்காக செஞ்சுருக்காங்க. வாங்க தென்கிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய 3rd மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இது கிட்ஸ் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிட்ஸ் ரூம்லையும் மேலே ஸ்பாட்லைட், நல்ல டிசைனான 2க்கு 4 வெர்டிஃபைட் டைல்ஸுங்க. லேப்டுக்கு கபோர்டு ஒர்க் லிண்டனில் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பாட்லைட் ஃபேனோடு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பெட்ரூமுங்க.
அட்டாச்சு டாய்லெட்டில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல லாங்கான டாய்லெட் கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்னா குழந்தைங்க இருந்ததுன்னா கீழ் வீட்டில் அந்த குழந்தைங்க பிறந்ததுனாலும் இந்த குழந்தைகளுக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக பாருங்க வெரி லாங் டாய்லெட்டுங்க. டவர் செட், சிங்கிள் ஃப்ளோர் மவுண்டல் யூனிட், டவர் செட்டு பாருங்க, ட்ரை வெட் தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. வெரி லாங் டாய்லெட்டுங்க. குழந்தை 4 வருஷம் பிறக்குனாலும் நம்ம உட்காந்து குழந்தைய குளிக்க வைக்கிற மாதிரி மிக தெளிவாக பண்ணியிருக்காங்க. வாஷ் பேசினுக்கு மேலே ஒரு லைட்டு, ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு ஒரு பவர் சாக்கெட் கொடுத்துருக்காங்க லைட்டிங்கோட. வாங்க இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் மதுக்கரை ரோட்டில் எட்டிமடையில் அமிர்தானந்தமாயி காலேஜ், நேரு காலேஜ், அமிர்தானந்தமாயி ஸ்கூல் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. சூப்பரான ஃப்ளஷ் டோரில் அவுட்டர் டோராக வச்சுருக்காங்க. நம்மளுக்கு ஸ்ட்ரீட் வியூக்கு ஒரு அற்புதமான பால்கனி பண்ணியிருக்காங்க. பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு ஆத்தங்குடி டைல்ஸில் மேட் ஃபினிஷிங் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. தங்கமான மனசுக்காரருக்காக ஒரு இதயம் நம்ம நண்பர்களையும் உறவுகளையும் சுற்றி லைட்டாக செட் பண்ணி மனசு நிறைவாக இருக்கிற மாதிரி ஒரு கோல்டன் ஹார்ட் செட் பண்ணியிருக்காங்க ஸ்கை வியூக்காக. ஹேண்டில்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உங்களுக்கு டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரீட் வியூக்காக. நல்ல இயற்கை சூழ்ந்த இடத்துல நம்மளுக்காக அமைஞ்சிருக்கு. நிறைஞ்ச மனசோட தங்கமான மனசுக்காரரை தேடி இந்த வீடு காத்திருக்கு. வாங்க, பெரிய லாங் பால்கனிங்க, அதை ஒட்டி மேலே போகிறக்கு நல்ல ஹெவியான மெட்டல்ஸை தொந்தரவு இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயமுத்தூர் மதுக்கரை LNT பைபாஸ் பக்கத்தில் எட்டிமடை மதுக்கரைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. 3.5 சென்ட்ல 2.2 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் செமி கேட்டட் கம்யூனிட்டியில் நம்மளுக்கு ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க. மேலே போனால் நம்மளுக்கு 2 வாட்டர் டேங்க் வந்து 5 அடியில் ஹைட் வச்சு கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் வரக்காகவும் ஃபியூச்சரில் நம்மளுக்கு வந்து சோலார் பேனல் யூஸ் பண்ணுறக்காகவும் அட்டகாசமாக அமைஞ்சிருக்கு. நம்ம ஐமை ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கால் பண்ணுங்க. பாருங்க, சின்னதாக கீழே கார்டன் போர்ஷன்ஸ் இருக்கு. நம்மளுடைய தங்கமான இதயத்தை மலையில நினையாம காப்பாத்துறதுக்காக ஒரு டஃப் அண்ட் கிளாஸ் போட்டிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கால் பண்ணுங்க. சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்க. ஐமை ஹோமின் நன்றி, கனவு மெய்ப்படும்.